வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆர்சிபிக்கு மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு காம்போ ட்ரேட். ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1 மந்த்தாகவே இந்த ஒரு ட்ரேட் வந்துட்டு பெரிய லெவலில் பேசப்பட்டு தான் இருக்குது. இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இதுக்கு வந்துட்டு சான்சஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய சோர்சஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 10% அப்படிங்கிற வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. காரணம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்சிபிக்கு வரப்போகிற ஒரு பிளேயருக்கு ஆர்சிபியில் இருந்து 2 பிளேயர் இன்னொரு டீமுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி காம்போ ட்ரேடு. யார் அந்த பிளேயர்னால், மும்பை இந்தியன்ஸோட ஆஸ்தான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான திலக் வர்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திலக் வர்மாலாம் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த லெவலில் இருக்குது. இது 1 மந்த்துக்கு முன்னாடி ட்ரெண்டான ஒரு விஷயம். ப்ளஸ் இப்போ நம்ம ஏஷியா கப்பை நோக்கி போயிட்டுருக்குறோம். கண்டிப்பாக திலக் வர்மா ஒரு பெரிய லெவலில் ஃபார்ம் ஆகிருக்கிறாரு ஏஷியா கப்போட. அந்த மெயின் லெவலில் திலக் வர்மா ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கணும்னு இப்போது நியூஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது திலக் வர்மாவை நம்ம அந்த இடத்துல ட்ராப் பண்ணி ஒரு டீம் ட்ரேடுக்குள்ளே போகுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. பட் இதுக்கு 10% சான்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன ரீசன்னா, அந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறது காம்போ. யார் யார் அப்படின்னா, நம்மளுடைய ஜேக்கப் பெத்தல், அதுக்கப்புறம் ராசிக் சலாம்தார். சடன்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டீம் ராசிக் சலாம்தார் மேலே குறியாக இருக்காங்க. ராசிக் சலாம்தாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு பிளேயர், நமக்கே தெரியும். நல்ல ஒரு எக்ஸ்ட்ரானரியான டெத் பவுலரும் கூட. ரொம்ப எஃபெக்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பவுலிங் இருக்கும். ஜேக்கப் பெத்தல் அவரால் டாப் ஆஃப் த ஆர்டரில் இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் அவரால் விளாட முடியும். அதே நேரம் ஜேக்கப் பெத்தல் ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. நமக்கு மேட்சஸை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு அந்த இடத்துல நம்மளால் 2 ஓவர்லேருந்து ஃபுல் கோட்டா ஓவர் வரைக்கும் ஜேக்கப் பெத்தலால் போடவும் முடியும். அந்த ஒரு எட்ஜ் இருக்குது. அதனால் ஜேக்கப் பெத்தலை இப்போ அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. மிச்சல் சாண்டர் மாதிரியான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அங்கே எம்ஐயில் இருந்தாலும் ஜேக்கப் பெத்தல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாங் டேர்ம் பிளேயராக கண்டிப்பாக அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியுமே நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஓவர்சீஸ் பிளேயர் வேணும். இப்போ பொலார்டு இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஓவர்சீஸ் பிளேயர் அங்கே இல்லை. அந்த ஒரு இடத்துக்கு ஆள் வேணும். அதனால் ஜேக்கப் பெத்தல் வந்தார்னா அந்த இடத்துல எஃபெக்டிவாக இருக்கும். பட் ஆனால் ஜேக்கப் பெத்தல் அண்ட் ராசிக் சலாம்தாருக்காக திலக் வர்மாவை தியாகம் பண்ணுவாங்களா எம்ஐ அப்படிங்கன்னு பார்க்கும்போது அது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டவுட்டு தான். அதுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா ஏஷியா கப் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல யாரும் அவ்வளோ பெரிய நல்ல ஒரு குவாலிட்டியான பிளேயரை டக்குன்னு ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதனால் இந்த ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது ரெக்வஸ்ட்டாக இருந்து போயிருக்குமே தவிர அஃபீஷியலாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.